அன்பானவர்களே, மாதா கெபிக்கு முன்னால் இருக்கிற இந்த இடத்த பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள், ஒரு கிராஸ் தெரியும். அந்த கிராஸ் புனித தோமையார் கிராஸ்னுவோம், அதை தோமையார் சிலுவைன்னுவோம். ஏன்னா தோமையார் எங்கே போனாலும் அவர் கல்லில் இந்த வடிவத்தை அவராக செதுக்கி வச்சுருக்கார். இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மவுண்ட்டில் இருக்கிற இடத்துலையும் தோமையார் கோயிலும் இருக்கும். கீழே சின்னமலையிலையும் இதே சிலுவை அங்கே இருக்கும். கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இந்த சிலுவை இருக்கும். ஏன்னா அவர் அங்கே இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே போய் இந்த சிலுவையை அவர் வச்சுருக்கார். அதை ஒரு நினைவாக பாருங்கள். இந்த கேண்டில் ஸ்டாண்டில் அந்த சிலுவை இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்ப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகள் இருக்கும். இப்போ நான் கூட கையில் வச்சுட்டுருக்கிறேன். இந்த அகல் விளக்குகள் பார்த்தீங்கன்னா நாம் கத்தோலிக்கர்கள் இங்கே கேண்டில் வச்சு நம்ம வேண்டுவோம் மாதாட்ட. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்து சகோதர மக்கள் இன்னும் வேறவங்கெல்லாம் இங்கே வேண்டுறப்ப அவங்க இந்த அகல் விளக்கை வச்சு வேண்டுவாங்க. எண்ணெய் ஊற்றி திரி வச்சு இங்கே சுற்றிலும் கெபியில் வச்சு அவங்க வேண்டுதலை இங்கே வைப்பாங்க மாதா கிட்ட. அப்படி இது ஒரு சமய உறவு நிறைந்த ஒரு இடமா இது இருக்குது.